வணக்கம். உரையாடல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய உரையாடல் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கவங்க இப்போ கலைமாமணி விருது அறிவிச்சிருக்கக்கூடிய ஒரு பிரபலம். திரைத்துறையில் அவர் கால் பதிக்காத இடமே இல்லை. நிறைய வெற்றி படங்கள் கொடுத்துருக்கிறாரு. முதல் படமே 175 நாட்கள் ஓடின ஒரு திரைப்படம். எஸ், இயக்குனரும் தயாரிப்பாளரும் அண்ட் கவிதை தொகுப்பாளருமான லிங்குசாமி அவர்களை வரவேற்று நிறைய விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வாழ்த்துக்கள். கலைமாமணி விருது கிடைச்சிருக்கு அரசாங்கம் சார்பாக. இப்போ இந்த விருது கிடைக்கும் போது உங்களுக்கு எவ்வளோ உத்வேகமா இருக்கு அண்ட் எவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கு சார்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கலைஞர் அவர்கள் கலைமாமணி விருதை பற்றி முரசொலியில் 2009 ஒரு கட்டுரை எழுதியிருந்தாங்க. அதில் சொல்லியிருந்தாங்க, இந்த கலைமாமணி விருதுங்கிறது ஒரு அரசு சார்பாக கொடுக்குற அன்னையின் முத்தம் மாதிரி. ஓகே, நீங்கள் அன்பு கூர்ந்து இதை எல்லாரும் அந்த மனசோட ஏற்றுக்கணும்னு சொன்னாங்க. அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னுடைய சந்தோஷத்தை விட வீட்டில் நண்பரில் உலகம் மொத்தம் இருக்கிற நிறைய பேர் ஃபோன் பண்ணி இது சார்பாக பேசும்போது இன்னும் கொஞ்சம் கூட நல்லா வேலை செய்யணும், இன்னும் கொஞ்சம் கூட நல்லா ஒர்க் பண்ணணும், நிறைய செய்யணும்னு ஒரு பெரிய ஆர்வத்தையும் இதையும் எனக்கு ஏற்படுத்தியிருக்கு. இந்த விருது எனக்காக வழங்கணும்னு சொல்லி கொடுக்குற தமிழக அரசுக்கும் முதல்வர்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக. இப்போ நீங்கள் முதல்வர் அப்படின்னு சொல்லும்போது இப்போ நிறைய சேவைகள் ஒரு பக்கம் செஞ்சிட்ருக்காங்க. திரைத்துறைக்கும் நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. அந்த வகையில் தான் இப்போது நிறைய கலைஞர்களை ஊக்கப்படுத்துகிற மாதிரி கலைமாமணி விருது அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. உங்களுடைய சினிமா கெரியர் ஸ்டார்ட் ஆன ஒரு ஃபில்ம் அப்படின்னு சொன்னால் ஆனந்தம். படத்தோடைய டைட்டிலே ஒரு மகிழ்ச்சி கொடுக்குற மாதிரி அண்ட் குடும்பங்கள் கொண்டாடக்கூடிய ஒரு ஃபில்மாக கிட்டத்தட்ட 175 days ரன் ஆன ஃபர்ஸ்ட் ஃபில்ம். எப்படி சார் அது இருந்தது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபில்ம் அப்படிங்கும்போது? நம்மளுடைய எல்லா விஷயங்கள்லையுமே முதலுங்கிறது அது அதுக்கப்புறம் லைஃப்பில் திரும்பி என்ன நிகழ்ந்தாலும் சரிதான், அது அப்படியே தான். அதோடைய அதை நம்ம இன்றைக்கி அதை 100% கூட அந்த சந்தோஷத்தையும் அதையும் முழுமையாக நம்ம சொல்லிட முடியாது. கண்டிப்பாக. அந்த படத்துடைய கதை தோணுனதுலேருந்து, அந்த ஷூட்டிங்கிலேருந்து, அந்த ஃபர்ஸ்ட் ஷாட் இடத்துலேருந்து, ஒவ்வொரு ஊர்லேயும் போய் அந்த படத்தில் ரிசல்ட்டு பார்த்ததுலேருந்து, சௌத்ரி சார் ஓகே பண்ண அந்த நாள்லேருந்து எல்லாமே என்னென்னா அது நம்ம லைஃப்பில் ஏன்னா ஒரு விஷயத்தை நோக்கி வர்றோம், ஒரு டைரக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த விஷயம் கைகூடி வரும்போது அது அவ்வளோ பெரிய நிறைய ஆர்டிஸ்ட்டு, மம்முட்டி சார் மாதிரி ஒரு பெரிய அவ்வளோ பெரிய லெஜெண்ட் அவங்களோட முரளி சார், தேவயானி, ரம்பா, அப்பாஸ், ஒரு பெரும் அவ்வளோ ஆர்டிஸ்ட் வச்சுட்டு ஒரு முதல் படம் பண்ணுறதுங்கிறது பெரும் கனவு தான். அது மிகப்பெரிய வேலை தான். அந்த படத்துடைய ரிசல்ட்டுங்கிறது எடுத்தவுடனேவே சௌத்ரி சார் மாதிரி ஒரு முக்கியமான ஒரு ப்ரொடியூசர். எடுத்தவுடனே நம்மளுக்கு அந்த பாசிட்டிவான அவ்வளோ பெரிய கிரௌடெலாம் வந்துடல. ஏதாவது ஊருக்கு போய் தள்ளி எங்கேயாவது ஊரில் படம் பார்க்க போனோம்னா கூட்டம் கம்மியாக இருக்கும். ஆனால் நான் இது நிறைய பேட்டியில் சொல்லியிருக்கேன். அவங்கெல்லாம் தான் என் மைண்டில் நிற்கியிருக்காங்க. ஓடி நம்ம சொல்லுவாங்க, அந்த ஆப்ரேட்டரோ அந்த சைக்கிள் ஸ்டாண்டில் உள்ளவங்களோ கேன்டீனில் உள்ளவங்களோ, சார் நெக்ஸ்ட் வீக் வாங்க சார், நீங்கள் அடுத்த வாரம் பாருங்கள் சார் இந்த படத்துக்கு அடிப்பாங்க. நான் கொஞ்சம் லோவாக இருக்கும்போது அவங்க சொல்லும்போது ரொம்ப இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறாங்களேன்னு இருக்கும். அப்படி தான் நடந்துச்சு. ஒரு டயத்துக்கு பிறகு அந்த படம் நீங்கள் சொன்ன மாதிரி 175 days மம்முட்டி சாருக்கு அப்படி நல்லா போச்சு. ஒரு 2 ஸ்டாரை வச்சு கொண்டு போகிறதே பெரிய விஷயம்னு சொல்லுவாங்க எல்லா இயக்குனர்களும். அத்தனை நடிகர்கள், மம்முட்டிலாம் அப்போவே பெரிய ஸ்டார் தான். அப்புறம் முரளி சார், அப்பாஸ், தேவயானி அப்படின்னு சொல்லி ஒரு இவ்வளோ பேரை ஒருங்கிணைச்சு ஒரு ஃபில்மை கொண்டு வரணும் அப்படிங்கிறது அதுக்கு எவ்வளோ மெனக்கெடல் தேவைப்பட்டுச்சு? அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் அந்த கதையை எனக்குள்ள நிறைய நான் இதை பற்றி சொல்லிட்டேன். இருந்தாலுமே நம்மளுக்காக சொல்லலாம். எத்தனை வாட்டி சொல்லியிருப்பேன்னு எனக்கு தெரியாது. அந்த கதை சார்பாக நான் பயங்கர அப்படி தட்டினா எந்த தூக்கத்தில் இருப்பேன்னா கூட எனக்கு அவ்வளோ ஃப்ளோவாக வரும். அதனால ஃபஸ்ட் படம் இல்லை, 24 மணி நேரம் அதை பற்றி தான் யோசிச்சே இருப்போம். அதனால் எனக்கு என்னென்னா அந்த படம் பண்ணும்போது அப்புறம் இன்னொன்று கொஞ்சம் எங்கள் ஃபேமிலியில் நடந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருந்ததுனால அந்த வீட்டில் ஷூட் பண்ணும்போது நான் வெளியில் இருந்த மாதிரி இல்லை, எங்கள் வீட்டில் இருந்த மாதிரி தான். அப்புறம் அது திரைமொழியில் அது ஒரு பிரேமுக்குள்ளே அதெல்லாம் கொண்டு வரணும் இல்லையா, அது மிகப்பெரிய வேலை தான். அது பெரிய சிரமமான விஷயந்தான். அதுக்கு எனக்கு ஃபஸ்ட்டு படங்கிறப்போ அதான் நிறைய பேருடைய ஒத்துழைப்பு அப்படி இருக்கும். ஒருத்தர் நம்ம அதான் சொல்லுவேன், நம்ம கையில் ஒரு 50% இருந்தால் போதும். நிஜமாக அந்த உண்மையாக நீங்கள் 50% வச்சுருந்தாலே ஒரு 50% வெளியிலேருந்து உங்களுக்கு வரும். கண்டிப்பாக கண்டிப்பாக 51 வச்சுக்கணும். 49% நேச்சர் மூலமாக, மற்ற டெக்னீஷியன் மூலமாக, வேறு வேறு விஷயங்கள் மூலமாக அப்படியே ஆட் ஆகிடும். அது 100ஆக மாற்றிடுவாங்க.
உங்களுடைய கரியர், உங்களுடைய சினிமா பயணத்துல ஜீவா சார் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பர்சன் அப்படின்னு நினைக்கிறேன். இவ்வளோ மிஸ் பண்றீங்க சார் அவரை? எப்படின்னா என்ன பேக் ஷாட்டில் வந்து நம்ம விஜயன் சாருடைய எடிட்டிங் ரூமில் நம்ம வந்து ஏவி ரூமில் இருக்கோம். அப்போது கேவி ஆனந்த் சார் ஒரு தடவை வந்து தப்பு நேரம் தட்டினாங்க. யாரும் திரும்பி பார்த்தா ஆனந்த் சார், ஓ சாரி நான் ஜீவான் மிஸ்டேன்னார். ஓகே. அந்த ட்வின்ஸ் மாதிரி இருக்கும். ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தா அவரும் அந்த ஸ்பீடு, நானும் அதே ஸ்பீடு, ரெண்டு பேருக்கும் சிங்க் அப்படி இருக்கும். ரெடி ரெடி ரெடி. நான் கேமரா அப்படி கையில் பிடிச்சா ஒரு குதிரையை ஓட்டுற மாதிரி வச்சுருப்பார். வா உள்ளே வர சொல்லு அப்படி சொல்லும் போதே இல்லை அப்படி இருக்கும். ஒரு சின்ன பாசாங்க இருக்காது. ஒரு நாள் ஷூட்டிங்க்கு வந்து கார் வர்றது லேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சில பக்கத்தில் நம்ம ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். 7 மணிக்கு எடுத்தாகணும். அங்கே விட்டால் நிறைய கிரௌடு வந்துடும். அந்த மீரா ஜாஸ்மின் சிக்னல்லேருந்து தப்பிச்சு போவோம் பார்த்தீங்களா, அந்த சீனு. காலையில் கார் வந்து லேட் ஆச்சுன்னா ஆட்டோ பிடிச்சி வந்து இறங்கிட்டாரு. அப்புறம் எந்த வேலையும் வந்தோடனே வெத்து அரட்டை, வேற ஏதாவது பேசுறது, யாரை பற்றியாவது பேசுறது, அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. வந்தால் என்ன பாட் அப்படி எடுத்தாருன்னா டக இது 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 லிங்கு இது ஓகே இது ஓகே, இல்லைன்னா வேற எங்கேயாவது வர சொல்லுவார். அப்போ வந்து நம்ம டிரைவிங் உட்லண்ட்ஸ் இருக்கும், அங்கே ஒரு சின்ன மீட்டிங் இருக்கும். லிங்கு இந்த மாதிரி செட் பண்ணுறோம், இது 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 லொக்கேஷன் பார்க்க போனோம். அப்படி தான் செம்ம ஸ்பீடு. அது வந்து 2 பேருக்குள்ளேயும் அப்படி இருக்கும். நானும் அவ்வளோ அவர் அலாட்டாக இருக்கிறதுனால நான் கூடுதலாக அவர் பார்த்தா அந்த நேரத்தில் எல்லாமே ஹிட் ஃபிலிம் அவருக்கு. குஷி, வாலி, இந்தியன், இனி படம் பிரியதர்ஷன் சாருடைய முக்கியமான படங்கள். அப்படி வந்து நிறைய ஆசை. நான் அவர் மேலே அவருக்கு ரொம்ப எனக்கு வந்து பிடிக்கும். எனக்கே அவர் மேலே பெரிய கிரேஸ் தான். என்னை விட போஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். எங்கள் அசிஸ்டன்ஸ் எல்லாருமே பன்னீர்லேருந்து ஆரம்பித்து கனகுலேருந்து எல்லாருமே அவரை வந்து அவ்வளவு லபபிளாக ரசிப்பாங்க. சண்டைக்கோழியும் உங்களுடைய கெரியரில் ஒரு 225 டேஸ், நான் எப்படி கவுண்ட் பண்ணுறதுன்னே தெரியல, அவ்வளோ நாள் ஓடின ஒரு கதை. ஒரு படம் வந்து கொஞ்சம் டவுன் ஆகுது, நான் தளரலடா அப்படிங்கிற மாதிரி அடுத்து அதே வருஷத்தில் ஒரு ஹிட் கொடுத்த ஒரு ஃபிலிம் அப்படின்னு சொன்னால் சண்டைக்கோழி. அந்த உத்வேகம், நான் டவுன் ஆக மாட்டேன் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் எப்படி சார்? இது விரும்பி வந்துட்டோம், இது மட்டும்தான் வேலையாக இருக்கும், அதுக்குள்ளேயே தான் இருந்துகிட்டே இருக்கும். எப்பயுமே வந்து என்னென்னா நான் ஒரு எங்கள் மாஸ்டர் தான் சொல்லுவார், நான் அடிக்கடி சொல்லுவேன் இதை பற்றி, விளையாட்டை வேலை செய்யுங்கள், வேலை செய்வது போல் விளையாடுங்கள் அப்படிம்பார். நீங்கள் ரொம்ப இந்த படத்தை நம்ம நிரூபிக்கிறோம் பாருன்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படி யோசித்து இந்த படம் கிட்டே கொடுத்தாங்கன்னு சொல்லி வரிஞ்சு கட்டிட்டுலாம் ஒரு வேலை பார்க்க முடியாது. நம்மளுக்கே தெரியாமல் கரைஞ்சி மனசோட விரும்பி செய்யணும். நான் சண்டைக்கோழி டயத்துலலாம் வந்து என்னென்னா அதுவும் அந்த வேலை ஒர்க்கு அந்த ஷூட்டிங் போகலைங்கிற அந்த கோவத்தை நாங்கள் இந்த பக்கம் திருப்பி விட்டோம். டெய்லி உட்காந்து கதை பேசுவோம். அந்த படம் முடிஞ்சு அந்த மாதிரி ஒரு சின்ன செட்பேக் வந்தப்போ கையில் கதை இருந்துச்சு. அது யாரோ சூர்யா சாரோட பண்ண வேண்டியது, விஜய் சாரோட பண்ண வேண்டியது மிஸ் ஆகிட்டே போச்சு. அப்போ தான் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு, அவன் கம்பெனியில் வேலை பார்த்துருக்கேன், விஷால் வந்தாங்க. சரி ஓகே விஷாலோடய பண்ணிடலாம், எனக்கு கதை மேலே இருக்கிற கான்ஃபிடென்ட் அதெல்லாம் டக்குன்னு ஜி வந்து நான் பண்ணியிருந்தேன். பட் வந்து இது ஓடாதுன்னு எனக்கு அப்போவே தெரியும்னு நீங்கள் நிறைய இடங்களில் பதிவு பண்ணியிருக்கீங்க. அப்போவே வந்து அஜித் குமார் அப்படிங்கிறவர் வந்து தலான்னு எல்லாராலையும் ஒரு கொண்டாடப்படக்கூடியவர். அவரை வச்சு படம் பண்ணும்போது ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். பட் அது ஏன் மிஸ் ஆச்சு, ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சேன். அந்த கதைக்கு அன்னைக்கு அவர் பெரிய ஹீரோ. அன்னைக்கே மிகப்பெரிய ஆடியன்ஸ், அவரெல்லாம் வச்சு ஷூட் பண்ணவே முடியாது. கோயம்புத்தூர்லாம் கூட்டு போயிட்டு நாங்கள் கொஞ்சம் லைவ் லொக்கேஷனில் ஷூட் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் அது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கும்பகோணம் போகிறப்பையும், ஆனால் மேக்ஸிமம் லைவ்ல தான் ஷூட் பண்ணோம். அதான் சொல்லுவேன், ஒரு படம்ங்கிறது அமைஞ்சு அப்படி வரணும். பையா அப்படின்னு சொல்லும்போது பையாவுடைய கிளைமேக்ஸ் வந்து நான் 2 டைம்ஸ் ஷூட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. அந்த ஃபர்ஸ்ட் ஷூட் பண்ணதை வச்சிருந்தா இதே ரெஸ்பான்ஸ், இதே ரிசப்ஷன் கிடைச்சிருக்குமா தெரியல. ஆனால் ஒரு பயம் வந்துச்சு. என்னென்னா இப்போ கண்டிப்பாக நான் அந்த நேரத்தில் பெரிய செலவழிப்பு, ஆனால் சின்னதாக சந்தேகம் யாராவது சொன்னால் கூட அலாட்டாக இருக்கணுங்கிற ஏன்னா ஒருத்தர் சொன்னார் இந்த கிளைமேக்ஸ் லேசாக வந்து என்னென்னா ஒன்று சொல்லி ஆரம்பித்தப்போ இன்னொருத்தர் ஆரம்பித்தார். அப்படி என்னோட சரி இந்த சந்தேகமே வேணாம், டப்புன்னு மாற்றிடலாம்னு சொல்லி மாற்றிட்டோம். ஆனால் நான் இப்போ யார்கிட்ட சொல்லுவேன், நம்ம வந்து பீட்டர் கெயின் மாஸ்டர் வந்தப்போ நான் வந்து என்ன முதல்ல இந்த கிளைமேக்ஸ் சமீபத்தில் சொன்னேன். வந்தப்போ சார் இது நல்லா தானே இருக்குது அப்படின்னாரு. ஒருவேளை அதை வச்சுருந்தாலும் கூட ஓடி இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு பயம். ஆனால் அது என்டி ஸ்டுடியோ சொல்லி நிதின் தேசாய் ஸ்டுடியோவில் அங்கே வந்து பெரிய செலவழிப்போட பண்ணது அந்த ஆக்ஷன் பிளாக்கு. சசி சார் டைரக்டர் சசி தான் முத அந்த கேள்வி கேட்டார். அதுக்கப்புறம் ஆண்டனியும் சேர்ந்துட்டாங்க. ஒவ்வொருத்தங்களா எனக்கு கூட அப்படி தான் தோணுது லைட்டாக ஒன்று சொன்னோன்னு, சார் இது வேணாம், நிம்மதியாக சரியாகவே ஒன்று பண்ணிடுவோன்னு
அதில் எடுத்ததை பாதி வச்சுட்டு அதுலேருந்து நம்ம இளைஞர்களால் பயங்கரமாக கொண்டாடப்பட்ட ஒரு ஃபில்ம். அதாவது நீங்கள் எத்தனை ஃபில்ம் குடும்பம் சம்மந்தப்பட்ட ஒரு ஃபில்ம் எடுத்திருந்தாலும் இளைஞர்களால் உங்களுக்காக கொண்டாடப்பட்ட கலைஞர் டிவிக்காக அந்த கிளைமேக்ஸை பற்றி மட்டும் சின்னதாக நான் சொல்லிடுறேன். ஆல்ரெடி இருந்ததை பற்றி கொஸ்டின் என்ன கேட்டாங்கன்னா, அந்த பொண்ணு வீட்டிலேருந்து வந்தாச்சு இல்லையா, வந்தது பிறகு ரோட்டில் நிற்கும். உங்களுக்கு தெரியும், அந்த ஒரு பெரிய ஒரு காரில் சாஞ்சிட்டு நிற்கும். ஏன்னா இவன் இங்கே நிற்கிறாளே சொல்லிட்டு அவன் வருவான். வந்துட்டு பார்க்குறப்ப அந்த பொண்ணு ஆக்சிஸ் அந்த சீன் இருக்குது. ஒரே தொல்லப்பா வீட்டில் பர்ச்சேஸ் அந்த மாதிரி அந்த வந்துட்டு அந்த பொண்ணு ஏதோ சொல்லிட்டு போது கரெக்டாக அங்கேருந்து ஒருத்தன் வளையல் எடுத்துகிட்டு வருவான். அதெல்லாம் ஆக்சிஸ் சூப்பர் படத்தில் இருக்குது. அதெல்லாம் முடிஞ்சு அந்த கார் எடுக்கும்போது அப்போ ஒரு பார்த்துட்டு ஆமாம் அந்த வீட்டை திருப்பி அனுப்பிட்டாங்க சொன்னால் அந்த கிளாஸ் கட்ட சீன் வரும். அது முடித்ததுக்கு பிறகு இம்மிடியட்டாக நம்மளுக்கு என்ன ஆகிடும்னா, அந்த பின்னாடி இருந்த ஒருத்தன் வந்து அடித்தான், ஆக்சஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஆல்ரெடி இருந்தது என்ன இருந்துச்சுன்னு சொன்னால், இவன் ரியாக்ட் பண்ணவே மாட்டான். இந்த மாதிரி வீட்டில் வந்து அனுப்பிட்டாங்க, அவங்களுக்கு பிடிக்கல அது சொன்னோன்னே அவன் வந்து என்ன பண்ணுவா அப்படின்னு நின்றுட்டு இப்போ எங்கே போகிறதுனே தெரிலன்ட்டு என்ன உனக்கு அப்படி பார்த்துட்டு என்ன சொல்லி வருவான்னா, என்ன உனக்கு பிடிச்சிருந்தா என்னை கூப்பிட்டு போக முடியுமா, அந்த மாதிரி ஏதோ சம்திங் ஒரு வேலை ஏதோ சொல்லுவாள். வெக்கத்தை விட்டு கேட்குறேங்கிற மாதிரி வேலைலாம் சொல்லிடுவாள். சொல்லி முடிச்சோடனே இவன் எதுவுமே ரியாக்ட் பண்ண மாட்டான். திரும்பினா ஆடியன்ஸுக்கு தான் காட்டுவான். ஆல்ரெடி தான் லவ் பண்ணிட்டு இருக்கானே, அவன் செம்ம குசியாகிடுவான். நல்ல ஒரு மியூசிக் ஸ்டார்ட் ஆகும், இங்கே தான் ரியாக்ட் பண்ணுவான். பண்ணிவிட்டு ஒன்றுமே சொல்லாமல் வண்டியில் வந்து உட்காந்துருவான். அவளுக்கு ஒரு மாதிரி ஆகிடும், நம்மளாம் கேட்டதுனால இதாகிடுச்சா சொல்லிட்டு அங்கேருந்து வருவாள். வந்தோடனே கிளாஸ் ஓப்பன் பண்ணுவான். நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன், உனக்கு பிடிக்கலையா அந்த மாதிரி கேட்பான். பாரு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான். உள்ளே வந்து என்ன பண்ணுவான்னா, ஏதோ சவுண்டு போட்டு விட்டு அது ஒரு மூலில் இருப்பான். அவன் வந்தான் டக்குன்னு ஆஃப் ஆகிடுவான். வந்தோடனே பிடிக்கலையா, என்ன பிடிக்கிறனாலும் பரவாயில்ல, ஆண்டி வேலை போக போக பிடிக்குன்னு சொல்லிட்டு அப்படி வந்துட்டு பேக் டோர் ஓப்பன் பண்ணி அந்த பேக்கை தூக்கி போட்டு முன்னாடி வந்து உட்காருவா. இது வரைக்கும் முன்னாடி உட்காரவே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் முன்னாடி உட்காருவா. எடு அப்படிம்பால. இப்போ வண்டி எடுப்பான், டங் பார்த்தா ரவுடிஸ் எல்லாம் வருவாங்க. வந்தவுடனே பெல்ட்டை போடுங்க சொல்லிட்டு பில்டப் பண்ணி வண்டி எடுக்க ட்ரை பண்ணும்போது டப்புன்னு கை வைப்பான். இனிமேல் நம்ம லைஃப்பில் யாரும் குறுக்க வரக்கூடாது, இதை முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்பா. டண்டை நக்கர அப்படி கீழே இறங்குவாங்க. மொத்த பேர் வெப்பனோட இருக்கான், கையில் வெப்பன் இல்லாமல் இருக்கான். பாப்பா பக்கத்தில் சோடா பாட்டில் இருக்கும் கடையில், அதை எடுத்து டப்புன்னு உடச்சி காருடைய பேனட்டில் உடச்சி எதுக்கும் வச்சுக்கோ அப்படின்பா. ஏரா அப்படி ஒரு மியூசிக் ஸ்டார்ட் ஆகும், செம்ம ஆக்ஷன் போகும். முடிச்சு 2 பேரும் வந்தாங்கங்கிறது விஷயம். இதுதான் இந்த கிளைமேக்ஸ். அப்போ என்னென்னா என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, இந்த பொண்ணு தெருவுக்கு வராமல் இருந்தா, ரோட்டுக்கு வராமல் இருந்தா அவள் வந்து லவ் சொல்லுவாளா, இங்கே வந்த நிலமை வந்ததுனால வேற போகிற வழி இல்லாமல் தானே அவள் சொல்கிறான்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. அது என்னமோ அந்த பொண்ணை இறக்குற மாதிரி இருக்குன்னு, அதனால தான் நான் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேங்க. அந்த சண்டைக்கோழி அப்படிங்கும்போது இப்போலாம் வந்து நிறைய சீக்வல் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி நீங்கள் பார்ட் 2 வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தீங்க. சண்டைக்கோழிக்கு பயங்கர ரெஸ்பான்ஸ், பயங்கர ரெஸ்பான்ஸுங்கும் போது எல்லா ஆடியன்ஸும் கொண்டாடின ஒரு ஃபில்மாக அந்த சண்டைக்கோழி அமைஞ்சுது. அதுக்கப்புறம் பார்ட் 2 நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கும்போது எதையுமே எந்த இடத்துலையுமே பிசிறு தட்டக்கூடாதுங்கிறது தான் மெயின் தாட்டாக அவங்களுடைய மைண்டில் இருக்கும். பட் நீங்கள் வந்து ஆக்ட்ரஸையே மாற்ற வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். கீர்த்தி சுரேஷ் வந்து அந்த இடத்துல நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப யோசித்து எடுக்க வேண்டிய ஒரு விஷயம். எவ்வளோ கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு சார்? அதான் சொல்கிறேன், எந்த பிளைனாக ஓப்பனாக ஒரு விஷயம் பண்ணும்போது எப்பயுமே நல்லா வரும். இது சண்டைக்கோழிங்கிற டைட்டிலுக்கு பிஸ்னஸ் ஆகிடும். ஆனால் இந்த மனசு வச்சு உண்மையாக நிஜமும் நடக்கும்ல, அது எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும் சரிதான். நான் அந்த வேலைக்கு இதுக்கும் துளி கூட நான் வந்து கம்மி பண்ணல. அது மேக்கிங் வைஸெல்லாம் அவ்வளோ பெரிய க்ரௌடு, அவ்வளோ பெரிய விஷயம் ஷூட் பண்ணும். இருந்தாலும் அந்த ஒன்றுமே இல்லாதப்போ ஒன்று செய்கிறதுக்கும் ஒன்று ஆல்ரெடி இருக்குது, அவங்க மைண்ட்லேயும் ஒன்று இருக்குது. நம்ம ஒன்று பண்ணும்போது அது எப்பயுமே உடனே பண்ணால் பரவாயில்ல, அது பாகுபலி மாதிரி அப்படி கண்டினியூ பண்ணால் பரவாயில்ல. ஒரு கேப் விட்டு பண்ணும்போது அது அந்த பிராண்டாக வேணுமா அது பயன்படும். பிஸ்னஸ்க்கெல்லாம் ஒரு நேர்மையான ஒரு கலைஞனாக உண்மையாக சொல்லணும்னா அந்த வேலையை செய்யாமல் இருக்கிற வரைக்கும் அந்த பழைய படத்துக்கு நம்ம கொடுக்குற மரியாதை. இன்னொரு தடவை அந்த மாதிரி தப்பெல்லாம் செய்யக்கூடாது. பெரிய ஒரு உண்மையை அப்படி சர்வ சாதாரணமாக சொல்லிட்டீங்க. ஏன்னா இப்போ வந்து சீக்வல் அப்படிங்கிறது வந்து அப்ராட்லலாம் வந்து பல போகுது. ஆனால் என்னன்னா அது அது என்னதான் முயற்சி பண்ணாலுமே அந்த 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 அதை நியாயம் பண்ண முடியாது. அமெரிக்கன் சீரீஸாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து படங்களே சீரீஸ் லெவலில் வந்து எடுக்கிறாங்க. இப்போ நம்ம இண்டஸ்ட்ரியிலேயுமே வந்து பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படின்னு நிறைய எடுத்துகிட்டு இருந்தாலும்
மக்கள் வந்து அதை வந்து கொஞ்சம் ரசனை குறைவாக தான் வந்து பார்க்குறாங்க. அப்படி வந்து உங்களுடைய கெரியரில் நீங்கள் நிறைய படங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது ஒரு இயக்குனராக கதைகள் வந்து கேட்பீங்களா, இல்லை வந்து நம்ம வந்து இது ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட்ல கேட்பீங்களா, இல்லை கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸில் கேட்பீங்களா, எந்த இதில் கேட்பீங்க ஒரு சார்? ரசிகனாக தான் உட்காந்து ஓகே. அது நான் படம் பார்க்க போகும்போதும் ஒரு நல்ல சாதாரண ஒரு ஆடியன்ஸ் மாதிரி தான் போய் படம் பார்ப்பேன். அதில் எந்த முன் அபிப்பிராயமும் இருக்காது. என்னை ஈஸியாக ஏமாற்றிடலாம். என்னை அங்கே அந்த மாதிரி ட்விஸ்ட் வரப்போது நான் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டேங்கிற அந்த அறிவெல்லாம் இருக்காது. நான் ஊரில் உட்காந்து படம் பார்த்த மூடில் தான் இருப்பேன். அந்த ஃபீலோட பார்க்கும்போது தான் நம்ம ஒரு கற்றுக்க முடியும், ரசிக்க முடியும். கண்டிப்பாக. அப்புறம் நம்ம கரைஞ்சி அதுக்குள்ளே என்ஜாய் பண்ண முடியும். நான் படம் பண்ணும்போதும் அப்படி தான் அந்த 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 பேட்டர்னை தான் பண்ணோம். அப்புறம் அது வழக்கேன் 18/9 இருக்கட்டும், கும்கியாக இருக்கட்டும், நல்ல டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே. அப்புறம் எல்லாரோடையும் நல்ல நட்பு இருந்துச்சு. கோலி சோடா, மஞ்சப்பை, சதுரங்க வேட்டை எல்லாமே ரொம்ப ரொம்ப அற்புதமாக மிகப்பெரிய நல்ல நல்ல சரியான நபர்கள் எல்லாமே வந்து அமைஞ்சாங்க, டீம் அமைஞ்சாங்க. நீங்கள் ஒரு இயக்குனராக மட்டும் இல்லாமல் தயாரிப்பாளரான வந்து கவிதை தொகுப்புகள் வந்து கொடுக்குறீங்க. இப்போ எங்களுக்கெல்லாம் கலைஞர் ஐயாவை பார்க்கும்போது அரசியலில் இருப்பாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா புத்தகம் வெளியிடுவாங்க, படத்துக்கு வசனம் எழுதுவாங்க. அப்படிங்கிற மாதிரி உங்களால் எப்படி முடியுது சார் இத்தனை வேலைகள் செய்கிறதுக்கு? அவரெல்லாம் தான் நம்மளுக்கெல்லாம் இன்ஸ்பிரேஷன். அவர் வந்து எல்லா காலகட்டத்திலையும் தன்னை பேலன்சிங்காகவும் வாழ்க்கையை ரசிச்சும் ரொம்ப அப்படி தான் அவங்க வந்து வாழ்வாங்க. இன்றைக்கி நான் நினப்பேன், என்னுடைய நல்ல ஹைக்கூ இப்போ வந்திருக்குன்னா அவருக்கு எங்கேயாவது ஒரு நல்ல கவிதை எழுதின ஒருத்தர் அது விசிட்டிங் கார்டாக இருக்கும். இப்போ நிலைஜெயந்தன் நம்ம நண்பர் இப்போது தொடர்ந்து எல்லாத்துலையும் இயங்கிட்டு இருக்காரு. அவர் ஒரு கவிதையை படிச்சுட்டு கலைஞர் அவங்க கூப்பிட்டு அவங்களோட வந்து அந்த கவிதையை சொல்லி ஆசிரியர் கேட்டு ஒரு நல்ல கவிதை போதும் அவங்கள சந்திக்கிறதுக்கு. கண்டிப்பாக அதுதான் அவங்கள வந்து அவங்ககிட்ட கொண்டு போய் விட்டுரும். இன்றைக்கெல்லாம் நான் என் கைக்கு இவ்வளோ ரிலீஸ் ஆகுது, அப்துல் ரஹ்மான் ஐயாவோடலாம் அவ்வளோ நெருக்கமாக இருந்தேன். இந்த காலகட்டத்தில் உண்மையிலேயே கலைஞர் இருந்தாங்கன்னா என்னுடைய நல்ல கவிதை படிச்சுட்டு வாங்க சொல்லி கூப்பிட்டுருப்பாரு. அப்துல் ரஹ்மான் ஐயாவோட எப்படி நான் நல்லா ட்ராவல் பண்ணணும் அந்த மாதிரி அவங்களோட நான் நிச்சயமாக பெரிய ட்ராவல் பண்ணியிருப்பேன் இந்த கவிதை இந்த மாதிரி விஷயங்களில். எனக்கும் அவங்கள ரொம்ப பிடிக்கும், அவங்களுடைய எழுத்து ரொம்ப பிடிக்கும், ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அப்போவே எந்த வயசில் பராசக்தி எல்லாம் கண்டிப்பாக மனோகரா மாதிரி எவ்வளோ படங்கள். கலைஞரின் பராசக்தி, அதாவது ஹாலிவுட்டில் வந்து மரியம் புருசோஸ் காட்ஃபாதர், ரைட்ரு பேர் போட்டு அந்த காட்ஃபாதர் போட்டுற மாதிரி அவர் பேர் போட்டு தான் வரும். அது எவ்வளோ பெரிய ஹீரோ அதில் இருக்கலாம் இல்லையா? ஒரு எவ்வளோ ஆச்சரியம் பாருங்கள், சிவாஜிக்கும் வருதான், எம்ஜிஆருக்கும் வருதான். மருதநாட்டு இளவரசி, மலைக்கல்லன், இந்த பக்கம் பார்த்தா இவருக்கு, அந்த பக்கம் பார்த்தா பராசக்தி. ஒரு எம்ஜிஆர் சிவாஜி 2 பேர் லைஃப்லேயும் ஒரு ரைட்டரா வந்து ஒரு ஹீரோவுக்கு என்னவோ அப்போல்லாம் சொல்லுவாங்க. பூம்புகார் படத்தில் வந்து அவர் பேசின ஓப்பனிங் டயலாக் வந்து விட்டு போச்சுன்னா 2வது தடவை படம் பார்க்க வரவங்களாம் சொல்லுவாங்க. அதனால் வந்து அவர் பேசுகிறது, அவர் அடிக்கிற கமெண்டு அதெல்லாம் கூட நான் நிறைய கேள்விப்படுவோம். அவர் அடிக்கிற கமெண்ட் எல்லாமே நான் இங்கே டிஸ்கஷனில் பல இடங்கள் நாங்கள் பேசிட்டே இருப்போம். அந்த ஷார்ப்பு, அந்த டைமிங்கு, ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு, அதெல்லாம் வந்து பெரிய விஷயம். உங்களுடைய இயக்கத்தில் நிறைய நடிகர்கள் வந்து நடிச்சிருக்காங்க. எல்லாருமே வந்து சலைச்சவங்கள்ல எந்த விஷயத்துலையுமே வந்து மாதவனாக இருக்கலாம், அஜித் சாராக இருக்கலாம், வந்து உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஃபிலிமில் நடித்தவங்களாக இருக்கலாம். இத்தனை ஸ்டார்ஸ் வந்து நடிச்சிருக்காங்க. இப்போ அவங்களுடைய வளர்ச்சி இன்னொரு வளர்ச்சியை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அது எப்படி இருக்குது சார் பார்க்கும்போது? எனக்கு அப்புறம் மேடியெல்லாம் வந்து என்னென்னா எனக்கு பர்ஃபெக்டாக வரலாம். ரொம்ப நம்ம பெரிய ஒர்க்கெல்லாம் அவர்கிட்ட வந்து வாங்கவே தேவையில்லை. அவர் சீன் சொல்லிட்டாலே அவருக்கே தெரியும். அவரே என்ன மாதிரி அது லேசாக சின்னதாக பாயிண்ட் ஒன் பண்ணால் போதும். அந்தளவுக்கு பயங்கர ஷார்ப்பாக இருப்பாங்க. மம்முட்டி சார் பேரறிவு. அப்புறம் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க அவங்கெல்லாம். அவங்களே வந்து இந்த மாதிரி பண்ண அந்த மாதிரி பண்ணுன்னு சொல்லி எனக்கு கைட் பண்ணியிருக்காங்க. வந்து அப்போவே 4 நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காங்க. மிகப்பெரிய ஆர்டிஸ்ட். அவங்களாம் வந்து ரொம்ப முக்கியமானவங்க. அப்புறம் கார்த்தி, சூர்யா சார், விக்ரம் சார், அப்புறம் வந்து விஷால், எல்லாருமே எனக்கு வந்து எனக்கு என்ன தேவையோ அதெல்லாமே 100% வந்து அவங்களோட நின்று வேலை செய்யறதுக்கான எல்லாம் சரியான அவங்க தான். ஓகே. சூர்யா சார்லாம் வந்து முழுக்க ஒப்படைச்சிட்டா அவ்வளோதான், அப்படிதான் இருப்பாங்க. அதே மாதிரி அஜித் சாரும் ஒரு சீன் நம்ம திருப்பி எடுத்தா கூட ஏன் எடுக்கிறேன்னு கேட்க மாட்டாங்க. 100% டைரக்டர் என்ன. இதே வந்து இப்போ குட் பேட் அக்லி ரிலீஸ் அப்போ ஆதிக் ரவிச்சந்திரன் சொன்ன ஒரு வார்த்தை, நம்ம ரீடேக் சொன்னாலும் எதுக்கு என்னாச்சு அப்படின்னு கூட கேட்க மாட்டாங்களாம். அப்புறம் ஒரு நாள் வந்துட்டா ஒரு நாள் மொத்தமாக ஒரு கூப்பிடாட்டினாலும் ஏன் கூப்பிடணும்னு கேட்க மாட்டேன். இன்னைக்கு அந்த வேலைக்கு வந்திருக்கேன், அவங்க கூப்பிட்றப்ப கூப்பிடுவாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க.
அந்த மாதிரி தான். அவருடைய சில பேச்சுகளும் இப்போ சோஷியல் மீடியால பயங்கரமா ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. அப்போ பேட்டி கொடுத்திருப்பாரு போல அஜித் சார். இப்போ வந்து கார் ரேஸ்க்கு அப்புறம் வந்து அவர் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது ஒரு பயங்கர வியப்பா இருக்கே அப்படின்னு இருக்கு. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நீங்க பேசியிருக்கீங்களா இப்போ சமீபத்துல? சமீபத்தில் நான் பேசல. ஓகே படங்கள் ஆனால் தேட்டரில் போய் இந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ இந்த மாதிரியான மாசான படம் எதாக இருந்தாலும் தேட்டரில் போயிடுவேன் நான். அன்னைக்கு போய் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு மூடு தொத்தும், அந்த க்ரௌடு அந்த சவுண்டில் வந்து நமக்கு ஒன்று வரும். அதனால படத்தை தேட்டரில் போய் பார்ப்பேன். அவருக்கு பயங்கர கிரேஸ் இருக்கு. ஓகே. ரஜினி சார் கூடயும் நீங்க வந்து படம் பண்றதுக்கான பேச்சுவார்த்தை போணுச்சு அப்படின்னு, அது ஏன் சார் நடக்கல? அதான் சொல்றேன், நான் ஒரு தடவையும் ரஜினி சாருக்காக ஸ்கிரிப்ட்னு யோசிப்பேன். சமீபத்தில் கூட போய் சமீபத்தில்னா 2 வருஷம் ஆச்சு. இதுக்கு முன்னாடி ஜெயிலுக்கு முன்னாடி கூட பேசியிருக்கேன். நல்ல ஸ்கிரிப்டுன்னு நான் வந்து அவருக்காக பேசி அது 100% நம்மளுக்கு அது வந்து தொத்துனா போய் சொல்லணும்னு ஒவ்வொரு தடவையும் நினைப்போம். இன்னும் லாக் ஆகாமல் அப்படியே வந்து, ஆனால் 90% அவருக்கு ஓகே போன ஸ்கிரிப்ட், 100% கூட சொல்லலாம். ஆனால் நான் வேற வேலையில் இருந்தேன். அவர் இந்த அது கேப்பில் தான் ஜெயிலர் பண்ணாங்க. நம்மளுக்கே தெரியுது இல்லையா, அது வந்து அவரை ஸ்க்ரீனில் எப்படியெல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அது தேட்டரில் போகிறப்போ எவ்வளோ ஆடியன்ஸு உலகம் மொத்தமும் அப்படி இருக்கும்போது நம்மளே அதை வந்து அதை பயன்படுத்தினா சரியாக பயன்படுத்தணும். இல்லைன்னா அமைதியாக தள்ளி நின்று அந்த ரசிகனாவே நல்ல படம் அவர் படத்தை ரசிச்சுட்டு போயிடணும். அதனால தான் நாம் வந்து அது ஒரே தடவை 2 தடவை என்னென்னா அவங்களா கூப்பிட்டு ரன் டயத்துலலாம் வந்து என்னென்னா சாரே கூப்பிட்டாங்க. கண்டினியூவாக பல சிட்டிங்கெல்லாம் போச்சு. நிறைய நான் இதை பற்றி பேசிட்டேன். அமையணும், அமைஞ்சு வரணும். பார்க்கலாம். நாங்களும் வெயிட் பண்ணுறோம். பட் இப்போ நீங்கள் தயாரிப்பாளர் அண்ட் வந்து இயக்குனர் அப்படின்னு ட்ராவல் பண்ணும்போது, இயக்குனராக வந்து நம்ம அந்த ஸ்டோரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய செட் ஆஃப் ஸ்டோரிஸ் வச்சுருப்பீங்க. அந்த ஸ்டோரிஸ்லாம் நீங்கள் வந்து அதில் முதன்மையானதாக எடுத்து தேர்வு செஞ்சும் வச்சுருப்பீங்க. அதுக்கான ஆர்டிஸ்ட்டும் வந்து இப்போது நடக்கும். பட் நாங்கள் லிங்குசாமி சார்கிட்ட வந்து ஆனந்தம் மாதிரி, பையா மாதிரி, ரன் மாதிரி ஃபிலிம்ஸ் வந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம். எப்போ கொடுப்பீங்க? வந்த பிறகு தானே உங்களுக்கு ரன்னு பையா தெரியும். ஊர்லேருந்து கிளம்பும் போது எனக்கே தெரியாது எனக்குள்ள இதெல்லாம் இருக்குன்னு. அந்த வேலை அந்த எனர்ஜியோட ஒரு ஒர்க் பண்ணும்போது அது என்னவா வருதுன்னு நம்மளுக்கே தெரியாது. ஒன்று வரும், அதுக்கு ஏதோ ஒரு பேர் இருக்கும், பார்க்கலாம். சூப்பர். இப்போ விருதும் அறிவிச்சிருக்காங்க. அடுத்ததா லிங்குசாமி சார் கிட்ட இருந்து நாங்கள் தயாரிப்பில் ஒரு படம் எதிர்பார்க்கலாமா, இல்லை இயக்கத்தில் ஒரு படம் எதிர்பார்க்கலாமா? இல்லை, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டைரக்ஷனில் ஒரு படம் வந்து ஆமாம் டிசம்பர்லேருந்து ஷூட்டிங்கு. ஓகே. அதுக்கான எல்லா வேலையும் போயிட்டுருக்கு. ஸ்கிரிப்ட் ரெடி ஆயிடுச்சு. எல்லாமே நியூ பேஸ். நல்ல ஒரு யூத்தா ஸ்டைலாக நல்ல ஒரு படம் ஒன்று வரும். அதுக்கான வேலை தான் போய்கிட்டு இருக்கு. வித்யாசாகர் சாருடைய பையன், அவங்க தான் ஹீரோ. ஆமாம், அவங்களோட தான் பண்ண போகிறேன். ஹீரோயின் இப்போ தான் போயிட்டுருக்கு. தயாரிப்பில் இன்னும் கூடிய விரைவில் அதுவும் ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கான வேலையும் போயிட்டுருக்கு. ஓகே, சூப்பர் சார். ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக வந்து எங்களுடைய ஆடியன்ஸ்க்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் தொடர்ந்து நம்மளுடைய அரசாங்கம் நல்ல விஷயங்கள் செஞ்சிட்ருக்கிற மாதிரி இப்போது உங்களுக்கு வந்து இந்த கலைமாமணி விருது அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. சினிமா துறையில் இன்னும் நிறைய கலைஞர்களுக்கும் அறிவிச்சிருக்காங்க. அதை பார்க்கும்போதும் இப்போ கிடைச்சிருக்கக்கூடிய அனுபவத்தை என்ஜாய் பண்ணுறதும் வந்து எங்களுக்கும் வியப்பாக இருக்குது. இன்னும் வந்து நீங்கள் தொடர்ந்து நிறைய விருதுகள் வந்து வாங்கணும். நிறைய படங்கள் வந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதுவும் பொதுவாக நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா ரசிக்கக்கூடிய அண்ட் என்ஜாய் பண்ணக்கூடிய அண்ட் எமோஷ்னலாக கனெக்ட் ஆகக்கூடிய படங்கள் வந்து அரிதாக தான் கிடைக்கும். அந்த மாதிரி நீங்கள் முத்தாப்பா ஒரு 10 ஃபிலிம்ஸ் கொடுத்தாலும் நான் கொடுத்துருக்கேன் ஆடியன்ஸ்க்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்கீங்க. சார், நீங்கள் படம் பார்க்குறதுலாம் உண்டா? அது பார்த்தா மட்டும் அது தேட்டரில் தான் போய் பார்ப்பேன் மேக்ஸிமம். நானே பார்த்துருக்கேன் உங்களை தேட்டர்ஸ்லாம். ஓடிடியில் பார்க்கறத விட தேட்டரில் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாம், ஒருவேளை அங்கே பார்க்க முடியாமல் போயிடுச்சுன்னு சொன்னால் வம்படியாக ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உள்ளே போய் பார்ப்பேனே ஒழிய தேட்டரில் பார்க்க தான் ரொம்ப பிடிக்கும். நிறைய பார்ப்பேன். நிறைய நாங்கள் தொடர்ந்து வந்து உங்ககிட்டையும் வந்து நல்ல நல்ல படங்கள் எதிர்பார்க்குறோம் சார். தொடர்ந்து நீங்கள் பண்ணணும். இப்போது கலைமாமணி விருது வந்து கிடைச்சிருக்கு. அந்த ஷவரில் இருந்து என்ஜாய் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம நிறைய நேர்காணலை சந்திக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. பெஸ்ட் விஷஸ் சார். நன்றி. கோயில் மணி நான் கேட்டேன், நீ கேட்டது ஆசையின் எதிரொலி.